அடுத்ததா இந்த மேடைக்கு யார் வரப்போறாங்கன்னு சொன்னா நம்ம பேசுறதே கேட்காது விஜய். ஏன்னா இவர் ஒத்த விரல காட்டி எல்லாரையும் ஒன்னாக்குவாரு. எனக்கு பலம் என் ரசிகன் தான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாரு. வேர் இஸ் த பார்ட்டி அப்படின்னு யாராவது கேட்டா தன்னோட படங்கள் மூலமா தமிழ்நாட்டுக்கே பார்ட்டி வைக்கிறவரு. ஒவ்வொரு முறையும் அவரே ஜெயிச்சு அவரே செதுக்கி அடுத்தடுத்த தளத்துக்கு போகக்கூடியவரு. எல்லா தருணத்திலையும் ரசிகளோட மனசுன்ற சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய அரசன். தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் வணக்கம். இங்கே கூடியுள்ள பெரியவர்கள், தாய்மார்கள், என்னுடைய டீம் எல்லாருக்கும் வணக்கம். மற்றும் நான் இங்கே நிற்க காரணமாக இருக்கக்கூடிய என் ரத்தமான ரசிகர்களுக்கு வணக்கம். தேங்க்யூ. நன்றி. Love you, ma. Love you. Thank you. First, Madras Talkies அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சிவா சார், மீன்ஸ் அ லாட். அண்ட் தேங்க்யூ சுஹாசினி மேம், ரொம்ப தேங்க்ஸ். நித்யா மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ராஜ் கமல், மகேந்திரன் சார், தேங்க்யூ ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் டிஸ்னி, உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ. ரெட் ஜாயிண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் டு உதயனா. தேங்க்யூ. செண்பகமூர்த்தி சார், தேங்க்யூ. ஆல் ஆர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், க்ரூ மெம்பர்ஸ், மேனேஜர்ஸ், ஹோல் டீம் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எங்களோட காஸ்டியூம் டிசைனர் ரேகா, தேங்க்யூ ஃபார் அ ஃபேண்டாஸ்டிக் காஸ்டியூம்ஸ் ஃபார் மீ. ஆர்ட் டைரக்டர் ஷர்மிஸ்தா மேம், எடிட்டர் சார் ஸ்ரீகர் பிரசாத் சார், அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் அன்பறிவு மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். நான் நிறையா ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் பார்த்துருக்கேன். எல்லோரும் ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஃபைட் சூப்பராக இருக்கும், இல்லைனா வந்து அவங்க பேசலாம். தேங்க்யூ. அந்த மாதிரி தேங்க்யூ. ஸோ எல்லா மாஸ்டர்ஸ்கிட்டையும் ஒரு தனித்தனியாக ஒரு விஷயம் பார்ப்போம். அது எல்லாமே சேர்ந்து ஒரு மாஸ்டர்ஸ் கிட்ட நான் பார்த்தது அன்பறிவு மாஸ்டர் கிட்ட தான். தேங்க்யூ மாஸ்டர். ஃபஸ்ட் டைம் நான் உங்களோட ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். எங்கள் டிஓபி ரவிகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். என்னை மட்டும் அழகாக காட்டல, எல்லாரையுமே அழகாக காட்டியிருக்கீங்க. படம் ரொம்ப இன்டர்நேஷ்னலாக இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அண்ட் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நினைக்கிறேன், நான் இந்த படம் நடிக்கணும்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஸோ ஃபைனலி தட் ஹஸ் ஹேப்பன்ட். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை கோஸ்டார்ஸ், சானியா வையாபுரி அண்ணன், அலி ஃபசல், சின்னி ஜெயந்த்ண்ணன், வடிவுக்கர் சிம்மா, சஞ்சனா, அண்ட் அருண் சிதம்பரம். இஸ் அ யங், ஒரு புது டேலண்ட், என் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையாக பண்ணீங்க. ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட். பக்ஸ் அவரோட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஜோஜு ஜார்ஜ், தேங்க்யூ சார். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களோட பர்ஃபார்மன்ஸ், உங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்கும். உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில். தேங்க்யூ சார், ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஐஸ்வர்யா லக்ஷ்மி, அவங்களோட எனக்கு கம்மி தான் அவங்க. தேங்க்யூ. நாசர் சார், மீன்ஸ் அ லாட் சார். நம்ம நிறைய படம் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி, பட் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப ஸ்பெஷல். என் கூட வந்து பையன் மாதிரி என்னை பார்த்துக்கிட்டீங்க, ரொம்ப அன்பாக இருந்தீங்க. நீங்களும் கமல் சாரும் நடிக்கிறது, பேசுறது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களோட ஒர்க் பண்ண அந்த டைம். தேங்க்யூ சார்.
அபிராமி மேம் சூப்பர். இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் பேசுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க. வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா. வி மிஸ்ட் யூ. அண்ட் அசோக் செல்வன் ஒரு சச் அ கிரேட் டேலண்ட். ஒரு தம்பி மாதிரி. அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அவருக்கு ஒரு அருமையான ஒரு டேலண்ட் இருக்குது. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஆள். அவர் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வருவார். இந்த படத்தில் எங்களுக்கு கம்மியான சீன்ஸ் தான் கிடச்சிது. பட் இருந்தாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு மனிதர். ஐ விஷ் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட். த்ரிஷா அவங்கள நானும் வினை தாண்டி வருவாயா பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன், அதுவும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ட்ரெய்லரை பார்த்து நீங்கள்லாம் கொஞ்சம் ஷாக்காக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் வந்து நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது அவங்க சொன்ன மாதிரி. ஸோ அதை பற்றி நாங்கள் இப்போ பேச முடியாது. படம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ரேமான் சார் பற்றி பேசணுன்னா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். தேங்க்யூம்மா, கொஞ்சம் பேச விடுமா. லவ் யூ. வரேன் உங்களுக்கு வரேன். ரேமான் சார், தேங்க்யூ சார். ஏன்னா சின்ன வயசுலேருந்து உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ரமன் சாரோட எனக்கு நிறைய ட்ராவல் இருந்திருக்கு. பட் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மொமெண்ட் எதுனா, ஒரு டைமில் இந்த பீப் சாங்னு ஒரு சாங் வந்தப்போ ரொம்ப அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டைம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற ஒரு டைமில் வந்து எனக்காக வந்து அந்த டீசருக்கு வந்து ஒரு டைலாக்ல இருந்தது ஒரு டீசரு. பட் சார் வந்து ஊருக்கு போகாமல் இருந்து இல்லை நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் போட்டு ஒரு டீசரை ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ண சாங் தான் தள்ளி போகாதே. ஸோ அதை என்றைக்குமே மறக்க மாட்டேன். எனக்காக நிறையா செஞ்சுருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபஸ்ட் டைம் எங்கள் அப்பா படத்துக்கு அப்புறம் நான் வந்து வெளியில் வந்து ஒரு படத்தில் பாட்டு பாடினேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்தது ரஹ்மான் சார் தான். ஸோ அது ஏன் நான் இன்றைக்கி சொல்கிறேன்னா, அவர் என்ன நினச்சி எனக்கு கொடுத்தாருன்னு தெரில. இது வரைக்கும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா தெரியல, ஹிந்தி வரைக்கும் பாடியிருக்கேன். கிட்டத்தட்ட 150 சாங் பாடியிருக்கேன் சார் உங்களால். தேங்க்யூ ஸோ மச் சார். மணிஷ் சாரை பற்றி சொல்லணுன்னா, அவங்க யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, அஞ்சலின்னு ஒரு படம் எடுத்தார் மணிஷ் சார். அந்த அஞ்சலி படத்தில் வந்து ஒரு படம் ஃபுல்லாகவே சின்ன பசங்களாம் நடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து அந்த அஞ்சலி பாப்பாவோட பிரதராக வந்து ஒரு சின்ன பையன், தெலுங்கு ஆக்டர் அவர் வந்து சார் வந்து மணிஷ் சார் வந்து காசு பண்ணியிருப்பார். அப்போ நான் அந்த படம் பார்த்துட்டு ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் எங்கள் அப்பா கிட்ட, ஏன் என்னை மணிஷ் சார் இந்த படத்துக்கு கூப்பிடல, நானும் இதே வயசு தானே, நான் இங்கே தானே நடிச்சிட்ருக்கேன், ஏன் அவர் என்னை கூப்பிடல அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா, அது படத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கும், மேபி வேறு ஏதாவது ரீசன் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சின்ன பையன்றதுனால என்னை ஆறுதல் படுத்தினாங்க. அப்போ நான் நினச்சேன், சரி இவர் நம்மளை கூப்பிடவே மாட்டார் போல் இருக்கு, இவருக்கும் நம்மளுக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வளர்ந்ததுக்கப்புறம் நடித்த படங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாம் மசாலா படம் தான் நம்ம பண்ணது பூராவே. ஸோ அப்படி இருக்கிற ஒரு டைமில் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என் மேலே இந்த ரெட் கார்டெலாம் போடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அந்த ஒரு டைமில் வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பயந்தாங்க, இவரை வச்சு படம் பண்ணணுமா, எதுக்கு, தேவையா, ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு. அந்த நேரத்தில் படம் இல்லை, டைரக்டர்ஸ் யாருமே என்கிட்ட வரல. அப்போது ஒரு ஃபோன் கால் வருது மெட்ராஸ் டாக்கீஸ்லேருந்து, இந்த மாதிரி மணி சார் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படின்னு. எனக்கு வந்து உண்மையிலேயே மணி சார் தான் கூப்பிட்றாங்களா, இல்லை இவங்க ஏதாவது நம்மளை கூப்பிட்டு காமெடி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன டவுட்டாகவே இருந்தது. போனதுக்கப்புறம் மணி சாரை பார்த்துட்டு சார்கிட்ட கேட்டேன், சார் உண்மையிலேயே நீங்கள் தான் கூப்பிட்டீங்களா இல்லை இவங்களா என்னை கூப்பிட்டுட்டாங்களான்னு. இல்லை நான் தான் கூப்பிட்டேன்னு சொன்னார்.
எனக்கு என்னன்னா அந்த நேரத்தில் யாருமே என்னை வச்சு படம் பண்ணுறதுக்கு எல்லாருமே பயப்படும் போது பயப்படாமல் தைரியமாக இந்த பையனை நம்பி நம்ம இந்த படத்தில் எடுக்கலான்னு ஒரு நம்பிக்கை வச்சு என்னை கூப்பிட்டீங்களே சார், என்னைக்கும் மறக்க மாட்டேன் நான் மணி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். செக்கச்சவந்த வானம் மட்டும் இல்லை, எல்லா படமும் ஃபர்ஸ்ட் மணி சார் வந்து என்னை கூப்பிட்டு கதை சொல்லியிருக்காரு. பொன்னியின் செல்வனுக்கும் கூப்பிட்டாரு. ஒரு சில விஷயங்களால் என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தக் லைஃப்லையும் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு மணி சார் கூப்பிட்டாரு. அப்போவும் என்னால் ஒரு கெட்டப் ப்ராப்ளம் இருந்ததுனால பண்ண முடியாமல் இருந்தது. பட் அகெயின் திரும்பவும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அதுவும் சாதாரணமாக வரல, கமல் சாரோட சேர்ந்து இவ்வளோ பெரிய படத்தில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ இறைவனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மணி சார் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னோட காட்ஃபாதர் மட்டும் இல்லை, எனக்கு ஒரு குரு மாதிரி. தேங்க்யூ சார். இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா. பேசுகிறேன் அப்படி. லவ் யூ.